சொன்னீர்கள். அதை பற்றி விவரமாக இங்கே நீண்ட காலமாக உள்ளது. இது நமது செயல்களால் வந்தது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த தந்தை சாபம் என் தந்தையை பாதித்தது. அப்பொழுது நான் பிறந்தேன். அது உண்மையா மகனே? ஆம். எனக்கு ஒரு கண் சிரிப்பது போலவும் இன்னொரு கண் எப்பொழுதும் அழுவது போலவும் அமைந்துவிட்டது. இது ஒரு சோகமான வரம் வேண்டும். அது எங்க இருக்குது தந்தையே? எப்படி கொண்டு வருவது தந்தையே? நான் அதனுடைய வழிகளை கூறுகிறேன். ஆம், அது மிக கடினமான செயல். அப்படி இருக்க நீ செல்கிறேன் என்கிறாய். ஆம், நீ துணிச்சலுடன் செய்ய வேண்டும். அந்த மருந்து என்னவென்றால், மகனே, தேவலோகத்தில் வாழும் ஒரு இளவரசி. மந்திர கிணறு இருக்கிறது. அதில் இருக்கும் நீரை கொண்டு வந்து என் முகத்தை கழுவினால் இந்த சாபம் மறைந்துவிடும். என் கண்கள் சரியாகிவிடும். அப்படியா அரசே? அந்த மருந்து என்னவென்றால், மகனே, தேவலோகத்தில் வாழும் ஒரு இளவரசி. மந்திர கிணறு இருக்கிறது. அதில் இருக்கும் நீரை கொண்டு வந்து என் முகத்தை கழுவினால் இந்த சாபம் மறைந்துவிடும். என் கண்கள் சரியாகிவிடும். அப்படியா அரசே? நான் பிறந்தவுடன் எனக்கு அந்த சாபம் பலித்து விட்டது. மகனே, உங்களில் 5 பேரில் யார் ஒருவர் இந்த மந்திர நீரை கொண்டு வருபவருக்கு இந்நாட்டை ஆளும் உரிமையும் நான் கொடுக்கிறேன். அது எங்களால் முடியுமா? அமுஜ பேத்திக்கே. ஆம் மகனே, கூறுகிறேன். வழியை போகும் வழியில் நிறைய இடை